சார், சிம்ம ராசிக்காரருக்கு இந்த வருஷம் குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு சார், உங்களுடைய கருத்து? சிம்ம ராசிக்காரர்கள் இந்த வருஷம் சிம்ம ராசி பாத்தீங்கன்னா ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். அப்ப ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் அவருடைய பார்வை 4ஆம் இடத்தை பார்க்க. 4ஆம் இடம் என்னது? தாய். தாயினுடைய உடல் ஆரோக்கியம் சீர்படும். தாய்க்கு ஏதோ ஒரு வகையில உடல் ரீதியான பாதிப்புகள் இருந்தா அதுல இருந்து அவங்க விமோசனம் கிடைக்கும். அதே போல 4ஆம் இடத்துல வீடு கட்டுறதுக்கு நிறைய பேர் கனவு கண்டிருப்பாங்க. ஆனா இந்த வருஷம் அவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். வண்டி வாங்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க, கார் வாங்கணும்னு நினைச்சிருப்பாங்க, டூ வீலர் வாங்கணும்னு நினைச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த 2026, 27 அவங்க ஒரு வாகனத்தை வாங்கிடுவாங்க. அப்ப இந்த மாதிரி 5வது பார்வையாக 4ஆம் இடத்தை பார்த்து அவங்களுக்கு வண்டி, வீடு, வாகனம் இது சார்ந்த வகையில அற்புதமான ஒரு பலனை கொடுக்குங்க இந்த சிம்ம ராசிக்காரர்கள். அதே மாதிரி சிம்ம ராசிக்காரருக்கு இந்த வருஷத்துல குருபவன் 12ஆம் இடத்துல உச்சம் பெற்று 8ஆம் இடத்தை பாக்குற சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்வையிடுறதுனால 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்தை பார்வையிடுறதுனால தீராத பிரச்சனைகள் தீரும் இந்த வருஷம். சிம்ம ராசிக்கு குரு 12ல் இருந்து 6ஆம் பாவமாக மகரத்தை பார்க்கும் போது அவர்களுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும். என்ன பரிகாரம் பண்ணலாம் சார் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தளவு? சிம்ம ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறார் சிவ சூரிய, அதாவது பாத்தீங்கன்னா நவகிரக ஸ்தலத்துல சூரிய பகவானை வழிபாடு பண்ணலாம். ஏன்னா சூரிய பகவான் சூரியனார் கோவில்ல குரு பார்த்து சூரிய வழிபாடு. அப்ப குருவை பார்த்துட்டு தான் நம்ம சூரியனை வழிபாடு பண்ற மாதிரி இருக்கும். அப்ப 12ல் இருக்கக்கூடிய குருவை நம்ம தரிசனம் பண்ணிட்டு சூரிய பகவான் வழிபாடு பண்ணா அவங்களுக்கு மிகப்பெரிய யோகம் கிடைக்கும். அப்ப சிம்ம ராசிக்காரர்கள் சூரியனார் கோயில் போயிட்டு வழிபாடு பண்ணா அவங்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்கள்ல அரசு சம்பந்தப்பட்ட முயற்சி செய்யறவங்களுக்கு கண்டிப்பா பிரார்த்தனை பண்றாங்க.